ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க ஆசை சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்வீட்டோட வீட்டுக்கு வராங்க. எதுக்கு இந்த ஸ்வீட் சொல்லுங்க பார்க்கலான்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கேட்குறாங்க. என்ன இந்த மீனா எலெக்ஷனில் நிற்க போறா, அதுக்காகவா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து அதெல்லாம் அவங்க ஜெயிச்சா பயங்கரமாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே பார்ட்டி வைக்கலாம். ஸ்வீட்டெல்லாம் இல்லை, வேற லெவலில் இருக்கும். இது வந்து வேற விஷயன்றாங்க. வேற விஷயம் என்னவா இருக்கும்னு எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து நானே சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்டோட அக்கா அவங்க லண்டன்ல இருக்காங்க. அவங்க இப்ப டிவோர்ஸ் ஆயிட்டு தனியா தான் இருக்காங்க. குழந்தல்லாம் இல்ல. நானும் நம்ம மனோஜ் அண்ணாவ பத்தி எல்லாமே எடுத்து சொன்னேன். அவங்களும் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு இருக்காங்க. படிப்பு எல்லாமே சொல்லிட்டேன். அவங்க ரொம்பவே வசதியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம முத்து வந்து ரொம்ப வசதியா இருக்கிறவங்க, எதுக்காக இங்க சாமான கடை வச்சுன்னுக்கிற இவனுக்கு பொண்ணு தரணும்னு நெனைக்கிறாங்க. நல்ல குணமா, படிப்பா இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டாங்க. படிப்பு இருக்கு, நல்ல குணம் அப்படின்னு முத்து சொல்றாங்க. அவன் கிடக்குறாம்மா, எப்ப பாரு மனோஜ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். ஆமா, அந்த குடும்பம் எப்படி, எதனால பிரிஞ்சது? அப்புறம் எந்த அளவுக்கு குடும்பத்தோட வசதி அப்படியெல்லாம் கேட்குறாங்க. உடனே நம்ம முத்து வந்து ஸ்ருதி கிட்ட எவ்வளோ வசதியா இருக்காங்கன்னு சுத்தி வளைச்சு கேட்குறாங்க. சொல்லு ஸ்ருதி. அவங்க நல்ல வசதி பெரியம்மா. சொந்தமா அவங்க ஃப்ளைட்டே வச்சுட்ருக்காங்கன்னா பாருங்களேன். அச்சச்சோ! ஃப்ளைட்டா? அப்படின்னு ஷாக் ஆயிடுறாங்க விஜயா. மனோஜோ, ஐயோ! ஃப்ளைட் இருக்கா? அப்போ எவ்வளோ வசதியா இருப்பாங்க. உடனே முத்து வந்து இப்படி தான் மலேசியான்னு ஒரு டைம் ஏமாந்தீங்க. திரும்பவும் அந்த வாய பொளக்கறது அம்மாக்கும் பையனுக்கும் குறையுதா பாருன்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே போறாமல இவன் பேசுறான். தேவையில்லாம இந்த எலெக்ஷன் நிக்கிறதுக்கே அவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருந்த. நீ எல்லாம் மனோஜ் இவ்ளோ பெரிய வசதி வாய்ப்புள்ள அந்த வீட்டுக்கு மருமகனா போறான். அதனால நீ போறாமல பேசுவிடான்ட்டு வழக்கம் போல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா, அவரு ஆபத்து இருக்கா என்னன்ட்டு பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாரு. போறாமல்லாம் படுற ஆளு அவரு இல்லன்ட்டு நம்ம முத்துக்கு மீனா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மனோஜோட அப்பா, ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும், நம்மளுக்கு அவங்கள பிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வசதி வாய்ப்ப பத்தியெல்லாம் பேசிக்கலான்றாங்க. உடனே ஸ்வேதா, ஆன்லைன்லேயே பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். பொண்ணு ரொம்ப நல்லவங்க. அதனால தைரியமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லன்றாங்க. ஆனா, கல்யாணம் ஆன பொண்ணு, அத தான் யோசிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்படி அவங்களும் யோசிச்சா, இங்க பாரு மனோஜுக்கும் கல்யாணம் ஆயிட்டு தானே இப்ப டிவோர்ஸ் ஆகப்போது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணலான்றாங்க. ஸ்வேதா எல்லாம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு செட் ஆயிட்டா ஸ்ருதி கண்டிப்பா வரணும். பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வரப்ப ஸ்ருதி இல்லைன்னா எப்படி? நீ கூப்பிடுற ரவின்டாங்க. நான் கூப்பிட்டா கண்டிப்பா அவ வரமாட்டா. நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டா. மீனா அண்ணி நீங்க கூப்பிட்டா தான் வருவாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்ருதி கிட்ட போயிட்டு பேசுங்களேன்றாங்க. சரி ரவி நான் பேசுறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி ஸ்வேதாவால தான் இந்த வரன் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அடடடா! பணக்கார வீடு வேற, ஃப்ளைட்டே வச்சிருக்காங்க. அப்பன்னா வீட்டோட மருமக மாரி வீட்டோட மாமியாரா கூட அத்தை போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு விஜயாவ பத்தி பேசி கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட சொல்றாங்க. அப்ப பாரு ஒரு கொரியர் வருது. ஸ்ருதி அதை சைன் பண்ணி வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகுறாங்க ஸ்ருதி. ஏன்னா நேத்து தான் அவங்க புதுசா ஓப்பன் பண்ண போற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பேரையும், நேத்து பேரையும் வச்சு வெல்கம் பண்ற மாரி அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு எவ்ளோ திமிரு! இவ இப்படி அனுப்பிச்சிருக்கா, வேணுன்ட்டே இப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு கோவப்படுறாங்க ஸ்ருதி. மீனா வந்து தயவு செஞ்சு அந்த டேட்ல நீ இங்க இருக்க வேண்டாம். நீயும் ரவி போலேன்னா கண்டிப்பா அவ இங்க வருவா. தேவையில்லாம உங்கள டென்ஷன் பண்ணுவா. அதனால நீயும் ரவியும் எங்கேயாச்சும் சந்தோஷமா ஒரு 2 நாள் வெளிய போயிட்டு வாங்களேன்றாங்க. அவளுக்கு பயந்துட்டு நான் போணுமான்றாங்க. பயந்துட்டு இல்ல, உங்க நிம்மதிக்காக போங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். தேவையில்லாம அவகிட்ட ஏன் சண்டை போட்டுட்டு, நான் ரவி கூட சந்தோஷமா இருக்கணும். நான் வெளிய போறேன் மீனான்றாங்க. அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க.